கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 119 அதிகாரம் 66வது வசனம். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உடைய கற்பனையின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் ரொம்ப அழகா பாடுறாரு. என்ன சொல்றாரா, உத்தம நிதானிப்பை நமக்கு தாரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, நீங்க பிலிப்பியர் 3:9 பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல என்ன செய்வாங்கன்னா, அவங்க பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னா, நம்ம உத்தம நிதானிப்பை நமக்கு தேவன் கட்டளையிடணும். ஏன்னா எதை பார்த்தாலும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஒரு சிறுவன் என்ன செஞ்சேன்னா, கடற்கரையில இருந்தான். அப்படி கடற்கரைக்கு எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடற்கரையில போனா நிறைய காரியங்களை பார்க்கலாம். பெரிய ராட்னம் இருக்கும், பெரிய 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 பலூன்ஸ் விற்பாங்க, அப்புறம் ஐஸ்கிரீம், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் அந்த சின்ன பையன் அவனுடைய இஷ்டத்திற்கு என்ன பிடிச்சிச்சுன்னு சொன்னா, பலூன்ஸ் நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லி 2 வகையான பலூன் வாங்கினான். இப்படி வாங்கும்பொழுது வாங்கி விளையாடிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிச்சு, அது சில நேரத்தில் நீங்களும் பார்த்துருக்கீங்களா, நம்ம கையில பலூன் வச்சோம், அதை நம்ம அறியாமே அது என்ன செஞ்சோம், பறந்து போயிடும். அதே போல அந்த சிறுவன்கிட்டையும் ஏதோ கொஞ்சம் இதுவா இருந்தா போல அவன் என்ன செஞ்சிச்சு, அந்த 2 பலூன் அவன் கையை விட்டு போயிருச்சு. ஒரு பலூன் நல்லா மேல போயிட்டே இருந்துச்சு, ஆனா ஒரு பலூன் அப்படியே இங்கேயும் அங்கேயும் பறந்து கீழே வர்றதும் அப்படி இருந்துச்சு. அவனுக்கு ஆச்சரியம், என்ன அப்படின்னு சொன்னா, அதுல ஃபில் பண்ண கேஸ் தான், சரிங்களா. ஹீலியம் பண்ணும்போது அது அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த பலூன்ல என்ன நடந்துச்சு, இந்த பையனுக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு. ஏன் ஒரு பலூன் இப்படி மேலேயே போயிட்டு இருக்கு, ஒரு பலூன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சரி, நாம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாம் தேவனை நம்புகிறோமா இல்ல நம்பவில்லையா, அல்லது நம்ம பக்தியா இருக்கிறோமா இல்லையா, அதெல்லாம் இல்லை. ஆனா நம்ம கிட்ட எந்த வகையான ஆவி இருக்குது அப்படின்றது, என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஆராயணும். என்ன ஆவி அப்படி இருக்குது, ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை நமக்கு தேற்றவாளனாக கொடுத்திருக்கிறாங்க. அவர் நம்மை சகல சத்தியத்தில நடத்துவார், சகல வழிகளில நடத்துவார். எல்லாருக்கும் நமக்கு எல்லா பாதையும் காட்ட அவர் வல்லவராக. அவர் பேசுகிற அவருடைய வழி நடத்துதல நம்ம மனசுல, அதுக்குதான் என் தாவீது பக்தன் சொல்றாரு, உத்தம நிதானிப்பை தர. சில நேரத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன செய்யணும், சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். நமக்கு தேவையானதை அந்த மாதிரி பிடிச்ச காரியங்களை எடுத்துக்குவோம். ஆனா எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் அப்படி நடந்துக்கிறோமா, அதனாலதான் தாவீது சொல்றாரு, உத்தம நிதானிப்பை தாரும். அந்த பையனுக்கு புரியல ஏன் இருந்துச்சு. நீங்க வேதாத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 பலூன் எனக்கு படிச்ச பாடம்னா, ஒரு பலூன் மேல் நோக்கி செல்றது அப்படின்னு சொன்னா, அது நோக்கி பார்க்கிறது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய காரியங்களை அது சிந்திக்கிறது. இங்கே அங்கே அல்லாடுறதுல, அலைச்சலா இருக்குதுல, அந்த பலூன் எதை எனக்கு சுட்டி காட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அது நம்முடைய குணாதிசயம், நம்முடைய எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே மேல் நோக்கி இருக்கிறதில்ல, ஆண்டவரை நோக்கி இருக்கிறதில்ல. எப்பவுமே அது எது, பூமியை நோக்கி தான் இருக்குது. அடுத்து என்ன செய்யணும், அடுத்தடுத்த காரியங்கள் நமக்கு என்ன, அடுத்தடுத்த உயர்வு என்ன, அடுத்தடுத்த எதிர்காலம் என்ன, எதிர்காலத்துல எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். எதிர்காலம் ஒண்ணு இருக்குதுன்னா அது ஆண்டவர் கரத்துல இருக்கிறது. அவர் அதை நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை அவர் பாதுகாத்து அதிலே நம்மை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஆபிரகாமையும் லோத்தையும் அழைத்த பொழுது அவங்கள நல்ல ஒரு பாதையில தான் அவங்க என்ன செஞ்சாங்க, நடந்தாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு. அவர் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனாலதான் அவருடைய வழி நடத்துதல அவர் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தார. தன்னுடைய 100 வயதிலும் என்ன அவருக்கு ஆண்டவர் புத்திர பாக்கியத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. ஆண்டவருக்குள்ள அவர் இருந்த ஒரு ஒற்றுமை அல்லது அவருடைய உறவு ஆண்டவரத்துல ரொம்ப உண்மையாக இருந்ததுனாலதான் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்துக்கும் அவங்க கீழ்ப்படிய முடிஞ்சிச்சு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அவங்களுக்கு நிலங்களை சந்திக்க பார்க்கும்போது எது ரொம்ப பசுமையா இருந்துச்சு, அங்கதான் யார் போனாங்கன்னா லோத்து போனாங்க. அங்கதான் என்ன இருந்துச்சு, பாவம் அதிகமாக இருந்த ஆண்டுடைய சன்னிதானத்தை ஏற்ற அளவுக்கு ஒரு பாவங்கள் நிறைந்த இடமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, அவர் செலக்ட் பண்ணது இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்க போறோம் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க
செலக்ட் பண்ணாங்க. அதனாலதான் அவர் என்னது அழிவை சந்தித்தார். தன்னுடைய மனைவியை உப்புத்தூணாக ஆகிற அளவுக்கு அவங்களை தேவதூதர் அவங்க கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு ஓடுகிற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, உலகத்தோட ஒட்டி போயிட்டாங்க. ஆண்டவர் உங்களை என்ன அழைத்திருக்கிறார், நீங்களும் நானும் எப்படி இருக்கோம், நம்ம ஆபிரகாமை போல மேல் நோக்கி நம்முடைய சிந்தனைகளை தேவனை நோக்கி நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனை நோக்கி இருக்கிறதா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் யோசிங்க, ஒருவேளை நீங்க இவ்வளவு நாள் தேவன் என்று ஒருவர் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சு அவரை தெரியாம இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் உத்தம நிதானிப்பை ஆண்டவற்றிலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்படி நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மேல் நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும்ன்றதுல எந்தவித குறையும் இல்லை, எந்தவித ஆட்சேபனையும் இல்லாம இருக்கிறது. ஏன்னு சொன்னா பல காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்னு சொன்னா தேவனை மறந்து விடுவோம். தேவனை எப்ப நினைப்பேன்னு சொன்னா நம்முடைய கவலைகள் கண்ணீர் எல்லாமே என்ன செஞ்சிருமா அழிஞ்சு போகும். ஒரு நாள் நீங்க ஆண்டவரை உள்ளே உங்க இதயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் என்ன செய்யுமா மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா நம்ம ஆண்டவருக்கான காரியங்களை நம்ம தேடி செல்லும் பொழுது தீய காரியங்கள் நம்ம விட்டு வெளியே செல்லும். இங்க ஒரு சேயிங்ஸ் வாசத்தை, விரும்பத்தக்கவைகளை மனிதன் தேடி செல்லாததால், விரும்பத்தக்கவைகள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம தேடி செல்லாததால் என்ன வந்துடும்னா விரும்பத்தகாதவைகள் அவனை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சாத்தான் என்ன செய்வான்னா, ஆண்டவர் நம்ம நெருங்கி போகாத பட்சத்துல அவன் உள்ள என்ன செய்வான், அநேக காரியங்களை நமக்கு பிரச்சனையாக மாற்றி போடுவான். அதனால நம்ம தேடுவது யாருன்னா ஆண்டவரை நம்ம தேடுவோம். அதிகாலையில அவரை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. நீங்களும் நாளும் அவரை கண்டறியத்தக்கவர்களாக உத்தம நிதானிப்பை தாங்க ஆண்டவரே, இந்த கற்பனையில நான் விசுவாசமா இருக்க எனக்கு ஞானத்தை தாங்க அப்படி நம்ம கேட்போம்னு சொன்னா ஆண்டவர் ஞானத்தை தர வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர் என்னது ஆதியும் அந்தவுமா இருக்கிறார், அவரே அல்பாவும் மேகமா இருக்கிறார். அவர் உங்களை என்ன செய்வார், சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், சகல பாதுகாப்புல நம்ம என்ன செய்வார், பாதுகாப்பார். தீங்கு ஒன்றும் அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அதனால நம்முடைய ஆவி எந்த ஆவியா இருக்குது, ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் கூப்பிடுகிறதா இருக்குது, அல்லது உலகத்தை நோக்கி பார்த்து அதிலே சோர்ந்து போறவர்களா இருக்கிறோமா, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவர்களா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நானும் யோசிப்போம். இந்த நாளும் கூட ஆண்டவர் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நாள்ல யோசித்து அவருடைய பாதை அவரையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். உம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் செவிகள் திறந்திருப்பதற்காக இந்த வேளையில நன்றியோடு துதித்து இந்த கால வேளையில உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆபிரகாமை போல எல்லா சூழ்நிலையும் உண்மையை நோக்கி என்னுடைய தீர்மானங்கள் காரியங்கள் எல்லாம் உண்மையை நோக்கி இருக்க கிருபை செய்யுங்க. உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க சாமி. உலக பிரமாண காரியங்களை பார்த்து ஏங்கி ஏமாந்து சோர்ந்து தோல்வியுற்றவர்களாய் ஜீவிக்காதபடிக்கு பரம காணான் எங்களுக்காக இருக்கிறது என்பதை எண்ணி சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க உத்தம நிதானிப்பை நீர் எங்களுக்கு தரவும், நீர் கற்பனையில் நாங்கள் விசுவாசமா இருக்கவும் நீர் எங்களை பலப்படுத்துங்க. இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கிருபை இருக்கட்டும். சோர்ந்து போகிற ஆத்மாக்களை நீங்க என்ன திருப்தியாக்கி மகிழ்ச்சியாக்க வேணுமனே பார்த்து கெஞ்சி மனலாம். வேலை ஸ்தலங்களிலும் ஆண்டுடைய போக்கிலும் வரத்திலும் கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பள்ளி பருவத்திலே அந்த பிள்ளைகளும் கூட ஆண்டவரை பற்றி கொள்ளவும் நம்முடைய அன்பை நிலைத்திருக்கும் கிருபை செய்யுங்க. வாலிப பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வெற்றியின் பாதையில் நடக்க கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அது மாத்திரம் ஊழியத்தை சுமந்து செல்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், போதகர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் சத்தியத்தை சொல்கிற அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அநேகரும் மந்தைக்குள் சேர்க்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பாவங்களை மன்னித்து உடைய ராஜ்யத்தை எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.